சுவாமி விவேகானந்தர் 1882 இந்தியாவின் முன்னணி ஆன்மீகத் தலைவர், தத்துவ ஞானி மற்றும் சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தார். அவரின் முயற்சிகள் இந்திய ஆன்மீக சிந்தனைகளை உலகளாவிய ரீதியில் அறிமுகப்படுத்த முக்கிய பங்கு வகித்தன. கொல்கத்தாவில் நரேந்திரநாத் தத்தா என்ற பெயரில் பிறந்தவர் சிறந்த புலமை மிகு மாணவராகவும் பின்பு ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் முக்கிய சைஷ்யராகவும் விளங்கினார். 1993ஆம் ஆண்டு சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்களின் மாநாட்டில் அவர் அளித்த உரை, அமெரிக்காவின் சகோதரிகளே மற்றும் சகோதரர்களே என்ற வரிகளால் தொடங்கியதும் உலகளாவிய கவனத்தை ஈர்த்து திடமான பாராட்டை பெற்றது. அவர் வேதாந்த சித்தாந்தம், மதங்கள் அனைத்தும் ஒரே பாதையில் செல்கின்றன என்ற எண்ணம், மத சகிப்புத்தன்மை மற்றும் ஆன்மீக ஒருமைப்பாடு ஆகியவற்றை வலியுறுத்தினார். 1997ஆம் ஆண்டு அவர் ராமகிருஷ்ண மிஷனையும் ராமகிருஷ்ண மடத்தையும் நிறுவினார். இது கல்வி, சுகாதாரம், சமூக சேவை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றில் இன்று வரை செயலில் உள்ளது. இளைஞர்களின் திறன் வளர்ச்சி, சுயநம்பிக்கை மற்றும் தேசிய விழிப்புணர்வை ஊக்குவிக்க அவர் வலியுறுத்தினார். ஆன்மீகம் மற்றும் சமூக பொறுப்புணர்வை இணைத்து வாழ்வது அவசியம் என கூறினார். அவரது பார்வை இந்திய தேசியவாதத்தின் ஆழமான அடித்தளமாக அமைந்தது. அவரது பிறந்த தினமான ஜனவரி 12 இந்தியாவில் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இது இளைஞர்களின் மனதை உற்சாகப்படுத்தும் அவரது நிரந்தர தாக்கத்தை கொண்டாடும் ஒரு நாள்.